பார்க்க போகிறோன்னா 4th ஜூனோட வந்து சார்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் மார்க்கெட் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:43 ஆகுது. என்னன்னா இப்போ சார்ட் எப்படி இண்டிகேட் பண்ணிட்டுனா, இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சிபிஆர், அதோட வந்து லோ இருக்குது டுமாரோ சிபிஆர், அதோட லோ இருக்குது டுடே சிபிஆர். ஓகேவா? இந்த இடம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சிபிஆரோட வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ரிஜெக்ஷன் மந்த்லி சிபிஆரில் வந்து எங்கே சப்போர்ட் இருக்குன்னா 24,432. இப்போ வந்து இது வந்து க்ரூஷியல் வந்து ஏரியா. இது 24,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 24,000 வந்து 437. ஆக்சுவலாக வந்து இந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து ஒரு பேரிஷ் இண்டிகேஷனோட தான் இருக்குது. ஓகே, எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு தான் சொல்லி பார்க்கணும். நம்ம வியூ வந்து எப்படி எடுக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்குது. பேரிஷாக வந்து இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட்டு, ஆனால் வந்து சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலாம். 24,600லேயும் 24,500லேயும் வந்து சப்போர்ட் வந்து 500ல் இருக்குது, 600ல் வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட்டுன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேக்கு வந்து முன்னாடினால இந்த 50 பாயிண்ட்ஸுக்குள்ளே தான் வந்து இந்த டாப்புக்கும் போகும். இதே இடத்துல 50 பாயிண்ட்ஸ் வந்தால் வந்து பாட்டமுக்கும் வரும். அப்படி வரும்போது என்னென்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோன்னா 25 பாயிண்ட்ஸாக நிஃப்டியே மூவ் ஆகுதுன்னா நம்மளுக்கு இங்கே 12 பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ் தான் வந்து கிடைக்குமே. இல்லாட்டி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்டார்டரில் ஸ்டாங்கல் போட்டால் லாபம் வரும். இல்லாட்டி இதை பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் மூவ் இருக்கும். ஆனால் டைரக்ஷன் மூவ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சிபிஆரில் எதுவுமே காமிக்கல. சிபிஆரில் ஒரு நேரோ சிபிஆர் மாதிரி எதனா ஃபார்ம் ஆயிருந்தால் தான் வந்து ஒரு டைரக்ஷன் மூவ் வரும். அதனால் வந்து இங்கே நேரோ சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று கம்பேர் பண்ணும்போது ஒரு டிசெண்டிங் சிபிஆர் தான். ஆனால் அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து டவுனில் இல்லை. அதனால் வந்து இது வந்து ஒரு கன்சால்டேஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 24,600க்கும் 24,500க்கும். ஓகே, இந்த ரேஞ்சில் வரும்போது என்னென்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். இங்கே வரும்போது ஒரு பேரிஷ் ட்ரேடு, அதே மாதிரி வந்து இந்த சப்போர்ட்டில் வரும்போது வந்து புல்லிஷ் ட்ரேடு. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்டரில் ஸ்டாங்கல் ரெண்டு எடுத்தாலும் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா பாயிண்ட்ஸாக வந்து ஷூட் ஆகுமே. ஆப்ஷன் பையர்ஸ் தான் அந்த இடம் லாபம், ரைட்டருக்கு லாபம் கிடையாது. ஆனால் வந்து பையிங் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி விண்டிங் வந்து 20 to 30% தான். அதனால் வந்து நம்ம கம்முன்னு வந்து எதனா ஒரு எண்டுக்கு போகும்போது நம்ம ட்ரேட் எடுத்துப்போம். இப்போ டைம் வந்து 10:13 ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து வர பார்க்குது. எங்கேனா இந்த இடம். நம்ம இதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் டேக்கும் வந்து கொடுத்துருவோம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியுமே. ஓகே, இங்கே வந்து 24,601 இருக்குது. இந்த 24,601 கிட்ட ப்ரைஸ் வரும்போது நம்ம ட்ரேட் எடுத்தோன்னா நம்ம ட்ரேடு வந்து நல்லா வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே, ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னால நம்ம இங்கேயே வந்து ட்ரேட் எடுக்கிறோம். இப்போ 24,573 இருக்குது. இது வந்து பிரேக் ஆகுமா திருப்பி சப்போர்ட் எடுக்குமான்னு தெரில. ஏன்னா இந்த ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காலை வந்து செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோனா 10 லாட்ஸ் வந்து காலை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கிறோம். இது நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. இப்போ ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம வந்து 128ல் எடுத்தோம், ப்ரைஸ் வந்து 135ல் இருக்குது. ஓகேவா? 128ல் எடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து 6 இருக்குது. இது கரெக்டாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். 128 தான் இல்லை, இது ரவுண்ட் ஆக்கிக்குவோம். 33 இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து நம்ம ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணி நம்ம 6-7 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து லாஸில் வந்து இருக்கும். ஓகேவா? ஏன் அந்த லாஸ் வருதுன்னா திருப்பி இந்த ஹை கிட்ட வந்து போவான். ப்ரைஸ் வந்து 20 இருக்கா, இன்னும் 10 பாயிண்ட்ஸு கூட வந்து என்னன்னா இது வந்து ஏறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து எவ்வளோ இருக்குது? 137 இருக்கா, 38 இருக்குது, 48 வரைக்கும் வந்து போவோம். அதுக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிடுவோம். 48 இது வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி எதனா ஒரு அப்டேட் இருந்தால் சொல்கிறேன். 17 ஆகுது.
ஆக்சுவலாக என்னன்னா இந்த மந்த்லி சிபிஆர் இருக்குது பார்த்தீங்களா, மார்னிங்லேருந்தே ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் ஆகும் சொல்லிட்டு தான் நம்ம வந்து இங்கே நம்ம ட்ரேட் எடுத்தோம். நம்ம ட்ரேடோட ஸ்டேட்டஸ் என்னான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:13 இந்த ட்ரேட் எடுத்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கு வந்து போச்சுல, நம்ம இங்கே ட்ரேட் எடுத்து இந்த ஹைக்கு வந்து போச்சு பார்த்திங்களா. அதில் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து லோலேருந்து 128க்கு எடுத்தோம். அப்போனா 138, 148, 158, 158னா 1% வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம கேபிட்டலில் வந்து ட்ரா டவுன் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 161 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து பேருக்கு. 158னா 1%, இது 161 வரைக்கும் பேருக்கு. ஓகேவா. திருப்பி இப்போ வந்து என்னென்னா 1 hour கழிச்சு இந்த ரிப்போர்ட் நம்ம எடுக்கிறோம். இப்போ எவ்வளோனா ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது. 3 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்குன்னா அப்போ எவ்வளோனா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1400 வந்து நம்மளுக்கு லாஸ் இருக்குது. 1400 2100, 2300 அந்த ரேஞ்சு தான் இருக்குமே. ஓகேவா. இதில் வந்து இது காமிக்குது. இது 131 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 129.90 அந்த ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த வேல்யூ வந்து காமிக்குது. ஓகேவா. இப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டே நம்ம வரைஞ்சிருப்போம் போன வீடியோவில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சொல்லிட்டு நம்ம ட்ரேட் ஒன்று இந்த இடத்துல வந்து எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து அப்படியே ஃபேவராக போகிற மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து மைனஸில் போச்சு. அந்த மைனஸில் போனது தான் வந்து 1%. திருப்பி வந்து நம்ம பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம எங்கே வந்து ஹெட்ஜ் பண்ணோன்னா இந்த பொசிஷனை இந்த ஏரியாவில் வந்து ஹெட்ஜ் பண்ணணும் கரெக்டாக இங்கே வரும்போது. ஓகேவா. அதுக்கப்புறம் திருப்பி இந்த லோவில் வந்து இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட்டு நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது என்னென்னா 24,550 வரும்போது நம்ம ஹெட்ஜ் பண்ணிட்டோன்னா இன்னொரு டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நம்மளுக்கு வந்து 2% வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா. இதுதான் இப்போதைக்கு வந்து ஸ்டேட்டஸு. திருப்பி 1 hour கழிச்சு என்ன வந்து ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். இல்லாட்டி இந்த ஹெட்ஜ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா கிட்ட வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. இப்போ டைம் வந்து 12:14 ஆகுது. ஓகேவா. இந்த பையிங் ப்ரெஷர் எல்லா டைமும் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் இருந்தது. இந்த டைமில் வந்து இந்த ரிஜெக்ஷன் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா 3rd டைமு நம்மளோட வந்து பொசிஷன்ஸ் என்னென்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கிட்ட தான் இருக்குது. எதுனா நம்ம பொலிஞ்சர் பேண்ட் இருக்குல்ல, அது ஹையர் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. எவ்வளோனா 150 இருக்குது. நம்ம வந்து 128 வாங்கினோம், இப்போ வந்து 150 இருக்குது. அப்போலாம் 48னா 20 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கணும், இல்லாட்டி வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். ஓகேவா. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. எனக்கு என்னவோ இது பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தான் தோணுது. ஓகே. ஆனால் பிரேக் அவுட் கொடுக்குமா என்னன்னா இந்த இது தான் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, கால் ரேட்டிங் இருக்குல்ல, புட் ரேட்டிங்கோடு அதிகமாக இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி மேலேயும் கால் ரேட்டிங் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து போனால் புட் ரைட்டிங் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அதிகமாக இல்லை ரைட்டிங் பண்ணது, கால் ரைட்டிங் தான் அதிகமாக இருக்குது. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா கால் ரைட்டிங் யாராவது பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரோ ட்ரேடர் தான் பண்ணியிருப்பாங்க. 2 சைடில் ரைட்டிங்கை வந்து தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து இது 3rd டைமாக வந்து இது பிரேக் அவுட் ஆகுமா இல்லாட்டி வந்து ரிஜெக்ஷன் ஆகுமான்னு பார்க்கணும். ஓகேவா. நம்மளுக்கு என்னென்னா இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு புல்லிஷ் டைரக்ஷன் எடுக்கணும். ஆனால் என்னென்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து எடுக்கலை. ஓகேவா. ஆனால் இது கிளியர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் சீன் மாதிரி தான் இது போட்டிருக்குது தெரியுங்களா. இந்த ட்ரெண்ட் லைன்லேயே வந்து 3rd டைம் சப்போஸ் இது ரிஜெக்ஷன் ஆனால் இது கீழே வந்து ஃபால் ஆகணும். சரி. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு 2% வந்து போயிருக்கான்னு பார்க்கணும் இங்கே. ஓகேவா. இங்கே நம்மளுக்கு 2% வந்து தாண்டலை. 14,000 தான் இருக்குது, 14,400 தான் இருக்குது. 1% கூட நம்மளுக்கு வந்து வரல. நம்மளுக்கு என்னன்னா எப்போ நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணுறோன்னா 1%க்கு மேலே வந்து போனால் தான். ஓகேவா. 1.5% வரும்போது தான் நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணணும், இல்லாட்டி 2%ல் வந்து நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா. அதனால் வந்து நம்ம வந்து 1.5% வந்து தாண்டலை சொல்லிட்டு அதனால் வந்து நம்ம ஹெட்ஜ் பண்ணல, பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம், திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு 123 ஆகுது. இப்போ என்ன ஸ்டேட்டஸ்னால் காலையில் இந்த லோ இருந்தது பார்த்திங்களா, இந்த லோவிலேருந்து அப்படியே ஃபுல்லாக வந்து சப்போர்ட்டாக இருந்தது இது வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லோ வந்து என்னென்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனோம், திருப்பி வந்து ஒரு லோயரில் ஃபார்ம் ஆச்சு,
சரி எல்லாம் வந்து லோ தான் இது பண்ணி பார்க்கும்போது அதே ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி டவுனுக்கு வரத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஆனால் இப்போ என்னன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா இங்கே காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபஸ்ட்டு இருந்த டிஃப்ரென்ஸ் இப்போ இல்லை. ஓகேவா? இப்போ வந்து வந்து 20 lakhs டிஃப்ரென்ஸாக இருக்குது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது, ஒரு 50 lakhs 60 lakhs டிஃப்ரெண்ட் இருந்தது. அதனால் வந்து இந்த லோ மோது என்னன்னா நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி கன்சல்டேட் ஆகும், இல்லாட்டி ஒரு ஹை வந்து போயிட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து இந்த லோவை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஹை போயிட்டு திருப்பி வந்து இங்கே வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம். நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகி போகிறதோட இது மேலே வந்து போகும்போது என்னன்னா நம்ம பொசிஷன் வந்து லாஸ் வந்துடும். அதனால் வந்து நம்ம ஒரு பொசிஷனை வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு இங்கே இவ்வளோ லாஸ் இருக்கா, இப்போ என்ன பண்ணணும், ஆடு புட்டை வந்து நம்ம எதை வந்து இது பண்ணிக்கிறோன்னா இதை வந்து 24,700 இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோனா 10 குவான்டிட்டிஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பொசிஷன் வந்து ஹெட்ஜ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஹெட்ஜ் பண்ணிட்டனால என்னன்னா இப்போ இது எவ்வளோ தான் கன்சல்டேட் ஆனாலும் நம்மளுக்கு இந்த சைடு வந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வராது, இந்த சைடு வந்தாலும் ப்ராஃபிட் லாஸில் தான் இருக்குமே. ஆனால் என்னன்னா இது இந்த ஹை இங்கே போகுது பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், புட் லெக்கை. அதுக்கப்புறம் திருப்பி கால் லெக்கை கீழே வரும்போது இங்கே ஹை இருக்குது பாருங்கள், இந்த ஹையிலேருந்து இந்த லோ வருது பார்த்திங்களா, இந்த லோ வரும்போது இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணணும். இதான் வந்து என்னோடய வந்து ஸ்ட்ராட்டஜி. எப்படி வந்து போதும்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வருது பாருங்கள். இல்லாட்டி இந்த இதுக்காவது வரும், இந்த பிவாட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பிவாட் பாயிண்ட்டேயாவது வரும். கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எடுத்துருக்கோம். பார்ப்போம் எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணாதுன்னு. நம்ம என்ட்ரானது 24,700 இருக்குது பாருங்கள். இது நம்ம ஒரு இது எடுத்துக்கலாம், 24,700 புட்டு. எவ்வளோக்கு வந்து செல் பண்ணோம் இதை 143. ஓகே, என்னன்னா திருப்பி இதே இடத்துக்கு இங்கே வரும்போது நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறோம் 122க்கு வரும்போது. இப்போ புக் பண்ணும்போது திருப்பி வந்து ரிஜெக்ஷன் இருக்கும். ஓகே, இனி ஃபுல்லாக வந்து லாஸில் தான் இருக்கும் பொசிஷனு. லாஸில் இருந்தாலும் வந்து என்னென்னா ஒரு லெக் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு லெக் வந்து இது பண்ணோம். நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ட்ரேடே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக போய் முடிஞ்சிருச்சு. நம்ம அதாவது எல்லா நாளும் வந்து ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, ஒரு சில நாளில் வந்து இந்த மாதிரி ஆகும். மேக்ஸிமம் வந்து நம்ம லாஸை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஓகே, பார்ப்போம் என்ன திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன் சேஞ்சஸ் வரும்போது. இப்போ டைம் வந்து 2:21. ஒரு லெக்கில் வந்து 13 பாயிண்ட்ஸும் ஒரு லெக்கில் வந்து 28 பாயிண்ட்ஸும் லாஸில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து என்னன்னா ரிஜெக்ஷன் வருது. ஏன் இந்த ரிஜெக்ஷன்னா இவனுங்க இந்த ஹையில் போயிட்டு இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த ஸ்டாப் லாஸ் இது இருக்குல்ல, இந்த பியூர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாடலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதே இடத்துக்கு வந்து வந்தே ஆகணும், 24,600க்கு வந்தே ஆகணும். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம ஒரு ப்ராஃபிட் லெக்கை வந்து நம்ம புக் பண்ண போகிறோம், தெரியுதுங்களா? இங்கே கரெக்ட் இதுதான், இது டுடே சிபிஆர். திருப்பி அதே இடத்த வந்து அவன் தொடரும்போது நம்ம வந்து ஒரு லெக்கை க்ளோஸ் பண்ணோம். இந்த இடத்துல வந்து நல்ல ப்ராஃபிட் இருந்து இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோனா 128 இருக்கா, இது கொஞ்சம் கீழே வரட்டும். கீழே வந்தோடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 128 பண்ணிடலாம். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான் இது. அதனால் வந்து 128 இருக்குது பார்த்திங்களா, இது வந்து எக்ஸிட்டு 130 இருக்குல்ல, 128 போட்டு வெளில வந்துட வேண்டியதான். ஓகே, ஒரு லெக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு லெக்கு முன்னொரு லெக் மட்டும் தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து அந்த லெக் வந்து 158 இருக்குது. 158 எங்கன்னா இந்த ஏரியா 153 50. அதை க்ளோஸ் பண்ணும்போது இது வந்து 158 இருந்துச்சா? ஓகேவா? அங்கேருந்து இருக்குது. திருப்பி வந்து இது நம்ம இன்னொரு லெக் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும்போது க்ளோஸ் பண்ணிடணும். இது எப்படின்னா ஒரு இது மாதிரி வருது பாருங்கள், கேவ் மாதிரி வருது. இந்த லோலேருந்து இப்படி கேவ் மாதிரி இருக்குது. திருப்பி என்னென்னா இந்த லோ இங்கே வரும்போது நம்ம வந்து இன்னொரு லெக்கையே வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அது எவ்வளோனா பாயிண்ட் வந்து 147 148. ஏன்னா இன்றைக்கி ட்ரேடே எடுக்க முடியாது, ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. இன்றைக்கி காலிலேருந்து ரொம்ப எத்தனை ஹை லோ சொல்லிட்டு அதே இடத்துலையே இதுவாகிட்டுருக்கு. அதனால் வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறதே வந்து ஆப்ஷன் ரைட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் இன்றைக்கி என்னென்னா பொசிஷன் எடுத்துருப்பாங்க, அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து 155 ஆகுது. இப்போ என்ன 153 இருக்குது. 153 கீழே இறங்குது பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இது 153 154 அப்படி இருக்குது.
8000 வந்து 8800 வந்து லாஸ் இருக்குது. பார்ப்போம், திருப்பி க்ளோஸ் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு இது இன்டிமேட் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக வந்தால் ஃபால் ஆகிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே க்ளோஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஆக்சுவலாக வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி திருப்பி அதே இடத்த ரீடெஸ்ட் பண்ணுது. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம். நம்ம இது ஃப்யூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம் பார்த்திங்களா, அதே இடத்த வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணி வருது. அந்த இடத்துல ஆனால் நம்ம ஹெச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பொசிஷனை வந்து ஒரு ஹையில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஓகே, ஆனால் நம்ம முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, அது முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ண பொசிஷன் தான் இது. அது ஆனால் வந்து ப்ரீவியஸ் லோ கீழே வந்து ஆனால் வரல. இங்கே பாருங்கள், அப்போ வந்து லோ வந்து 118 வரைக்கும் வந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ வந்து பார்த்திங்கன்னா 118 மேலேயே வந்து அங்கேயே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க இந்த ஒரு பொசிஷன் வந்து என்னென்னா 147 வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 150 கிட்டே இருக்குது. ஓகே, அதனால் வந்து அன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணனால இந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். லாஸில் தான் இருக்குது. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா, இப்போ கடைசியாக ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ 49 இருக்குது. 49. ஓகே, நம்ம 50 வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம், திருப்பி ரிவர்ஸ்ட் ஆகிடும். ஓகேவா, ஓகே, நம்ம வந்து நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து லாஸ் வந்து என்னென்னா 5800. ஏன்னா இன்றைக்கி நம்மளால் வந்து கரெக்டான இடத்துல வந்து பிளான் பண்ண முடியல. எதனால் வந்து நம்ம ட்ரேடு வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா, நம்ம ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணது வந்து 24,600லேருந்து 24,500க்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் என்ன விஷயம்னா, இந்த 24,500 வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. ஓகேவா, சப்போர்ட்டை வந்து நேற்றே வந்து எடுத்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 24,550 வரைக்கும் தான் லோ வந்தது. அங்கேருந்து ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கிட்ட கன்சால்டேட் ஆகி அப்படியே வந்து கிராஜுவலாக வந்து மேலே வந்து ஏறி இருக்குது. ஓகேவா, அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 24,800 வந்து ஒரு ஸ்டாடல் ஒன்று உருவாக்கிட்டாங்க. ஓகே, அப்புறம் 24,800க்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ரோல் ஆகும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து டிசிஷன் எடுத்தோம். ஆனால் காலையில் வந்து என்னென்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த ஹையில் அதனால தான் எடுத்தது. 24,600 காலை வந்து செல் பண்ணுது. அப்புறம்ட்டு வந்து லோ வந்தோடனே புட்டை வந்து செல் பண்ணிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் பண்ண முடியல. ஆனால் மார்க்கெட் கன்சல்டேட் ஆனாலும் நமக்கு வந்து பெரிய வந்து லாஸ் ஆகலை. அந்த ஹை கிட்டே வந்து அதுக்கப்புறம் வந்து புட்டை வந்து நம்ம செல் பண்ணோம். திருப்பி இந்த ஹை கிட்டே வந்து போயிட்டு கன்சல்டேட் ஆகிறதுக்கு திருப்பி 24,800 கிட்டே வந்தது. அதனால தான் வந்து நம்ம ட்ரேடு வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. இந்த லாஸ் வந்து என்ன, ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து என்னென்னா அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்காது. இது வந்து எதுனாலனா 0.3% வந்து இன்றைக்கி நம்மளுக்கு லாஸு. பார்ப்போம் நாளைக்கு எதனா ஒரு நல்ல ட்ரேடு வந்து கிடைக்குதான்னு.